இப்போ நீங்கள் ஓடி வர்றது பார்க்குறது ஒரு உருவம். ஒன்றுமே சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டனல்லேருந்து ஓடி வரையா? இப்போ நம்ம அந்த டனல் போவோமா? பார்த்துக்குவோமா? இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இது முதல் டனல். இந்த டனலோட நீளம் வந்து 46 மீட்டர். அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்டது. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டனலுக்குள்ள போகும்போது ஒரு ட்ராஜடியாக இருக்கும். நம்ம அஜந்தா, சித்தனவாசல் இந்த மாதிரிலாம் போகிற இடத்துலலாம் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டனல் வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும். பாருங்க, அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் நமக்கு வெளிச்சம் தெரியுது. ஆனால் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இதுக்குள்ளே வரும்போது ட்ரெயின்லலாம் லைட்டு போட்டுருவாங்க. லைட்டு போட்டாங்கனாக்கா இப்போ ஏன் உருவம் தெரியுது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெளிச்சத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டுருவாங்க. லைட்டை போட்டு சில குழந்தைங்களாம் பயந்துடும், எங்கடா நம்ம இதுக்குள்ளே போகிறோமோன்னு. ரொம்ப பயங்கரமான சவுண்டெல்லாம் வரும். உருவம் மட்டும்தான் தெரியும். அப்படியா? ஆமாம், இருட்டில் ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஒன்றுமே தெரியாது. இப்போ இப்படி வாங்கண்ணா, இப்போ நீங்கள் போகிறது உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியுதா? தெரியுது. வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப பழமையான டனல் இது. வாங்க சீக்கிரம் வாங்க பார்ப்போம். ஆமாம், அப்புறம் இந்த டனல் அந்த வாலியில் ஒரு டனல் இருக்கும் தெரியுமா? அந்த டனல் அது வேற ஒரு இடத்துல டனல் புதுசாக பார்த்தேன். கேமரா விழுந்துட்டு அந்த கேமரா போயிருப்பேன். ஏன்னா கேமராமேன் அப்படி ஷிஃப்ட் ஆகிடுங்க. அருமையாக இருக்குது இந்த டவர். பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சத்துக்கு வந்துட்டோமா? அதான் இப்போ ஒரு டனலே கிராஸ் பண்ணி வந்துருக்கோம். இப்போ ஒரு டனலே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இருந்து நம்ம காரை எடுத்து நடத்த போகலாமா? இப்படி மேலே ஏறினா கார். பார்த்தீங்களா ரொம்ப அருமையான இடம் இந்த டனல். சரி, வீடியோ ஆஃப் பண்ணு. அது ஒரு சுற்று எடுத்துட்டு